ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சாம்சங்கில் அதிகமாக வைத்த ஃபோன் எது தெரியுமா? சாம்சங்கோட A சீரியஸ். இந்த A சீரியஸில் இப்போ 2 ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் A54 5G, A34 5G. சாம்சங் ஃபோன் தான்ப்பா, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி, இதில் எதை அன்பாக்ஸ் பண்ணுவோம்? இந்த பச்சை கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாஸ் போலையே. சிம் எஜெக்டர், டைப் C to டைப் C சார்ஜிங் கேபிள், பேப்பர்ஸ், வேறு எதுவும் இல்லை. இது S23 சீரியஸில் இருக்க மாதிரியே இருக்குல்லங்க கேமரா மாடியூல். கிட்டத்தட்ட அப்படியே இருக்குல்ல இந்த கேமரா மாடியூல், இந்த லுக் எல்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்ல. சரி, இப்போ இந்த A54 பார்த்தீங்க அப்படின்னா 3 கலரில் அவைலபிள் இருக்கு. இதில் வந்து இந்த கிரீன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த ப்ளூவும் பிளாக்கும் அஸ் யூஷுவல் பார்த்த கலர் மாதிரியே தான் இருக்கு. அப்படியே A34 அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கலர் யூனிக்கா இருக்குங்க. கிட்டத்தட்ட A54 A34 பெருசா டிசைன்ல டிஃபரன்ஸ் இல்ல. இந்த 3 கலர்ஸோட இந்த A34ல இருக்க இந்த கலர் வந்து பர்టిక్యులரா எனக்கு பிடிச்சிருக்கு. A34லயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 கலர் இருக்கு. ஓகே, இந்த A34க்கும் A54க்கும் இல்ல சாரி இந்த A54க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கடைசியில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த A54ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். முதல்ல குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கையில் எடுக்கிறப்போ ஓரளவு நல்ல பிரீமியமா வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் பிரீமியம் செக்மெண்ட் அப்படின்றதுனால பில் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இருக்கு. இந்த பட்ஜெட்லயும் மெமரி கார்டு நைஸ். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. யூசுவலாவே சாம்சங்கோட டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு 6.4 இன்ச் சூப்பர் AMOLED Full HD Plus டிஸ்ப்ளே. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. இந்த பிரைட்னஸ் பத்தல அப்படின்னா விஷன் பூஸ்டர்னு ஒன்னு இருக்கு. இதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா உச்சி வெயில்ல பார்த்தாலும் நல்ல தெளிவா டிஸ்ப்ளே தெரியும்னாங்க. இந்த மாதிரி டிஸ்ப்ளே இப்படி எல்லாம் ஆன் பண்றப்ப நம்ம கண்ணு போயிராதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா SGS iCare டிஸ்ப்ளே அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ அதிகமாகவும் பிரைட்னஸ் இருக்கு. அது பாதிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு சர்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடி. சோ ப்ரொடெக்ஷன் வந்து சாம்சங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ட்ரை பண்ணாட்டி கரெக்டா இருக்குமா? ஒண்ணுமே ஆகல. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. கல்லஞ்சக்காரன். ஓவராலா டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மல்டிமீடியா கன்செப்ஷன் இதெல்லாம் ஓகே. பட் டிஸ்ப்ளே சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் இருக்கு. இந்த மல்டிமீடியா கன்செப்ஷன் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. நல்ல லவுடா இருக்கு. காப்பிரைட் வந்துடும். அண்ட் A53ல இருந்து இந்த போனுக்கு SoC அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். இது ஒரு 5 nm ப்ராசஸர். தரலையா? சரி சொல்லிடுறேன். இதுலயும் Exynos 1380 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சாம்சங் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் கிடையாது. இது வந்து ஒரு ஆல் ரவுண்டரா இருக்கணும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கொடுத்தா நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் எல்லாமே மீடியம் செட்டிங்ஸ்ல தான் வச்சு விளாட முடியும். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஓகேவா தான் இருக்கும். Android ஸ்கோருமே பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கு மேல வரும். LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. 2 வேரியன்ட்ல வந்து இந்த ஃபோன் வந்து அவைலபிள் இருக்கு. இது தவிர பேட்டரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 வாட் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கணும். 25 வாட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி இந்த பட்ஜெட்ல. எப்பயுமே ஒரு விஷயத்துல வந்து சாம்சங்கை பாராட்டலாம். இவங்களை பார்த்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட், 4 வருஷத்துக்கு OS அப்டேட் வந்து தரப்போறாங்க. ஸோ Android 13 மேல 1UI 5.1 வந்து கொடுத்துருப்பாங்க. Android 17 வரையும் கண்டினியூவா அப்டேட் வரும். அப்டேட்டை பொறுத்தவரை கன் மாதிரி சொன்ன டயத்துக்கு சொன்ன மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த UI பொறுத்தவரை இதுல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பார்த்துருப்போம்ல. நம்ம எங்கேயாவது டிராஃபிக்லாம் நின்று வந்து கால் பேசுறோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம வாய்ஸை மட்டும் எடுத்து கொடுக்கும். அந்த ஃபீச்சர் இருக்கு. சாம்சங்கோட வாலெட் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி பே பண்றதுனா பே பண்ணிக்கலாம். நிஜமாவே இந்த பட்ஜெட்டுக்குலாம் வந்து சைட் மவுண்டட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப கடுப்பா இருந்திருப்பேன். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஆல்சோ குட். சென்சாரை பொறுத்தவரையும் ஓரளவு எல்லா சென்சார்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 இருக்கு, NFC இருக்கு, NOx செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இதை தவிர IP67 ரேட்டிங் இருக்கு. இந்த பட்ஜெட்ல வேற எந்த போன்லயுமே IP67 இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ IP67 அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்றது ஃப்ரெஷ் வாட்டர்ல 1 மீட்டர் ஆழத்துல 30 நிமிஷம் வச்சிருந்தாலும் இந்த போனுக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். தம்பி தண்ணியை போடுறா, ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வந்து டைமர்ல பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் வச்சிருங்க. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட். தாங்கும்ல? தாங்கும் தாங்கும் தாங்கும், பயப்படாத.
கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தண்ணிக்குள்ள இருந்திருக்கு. இந்த தண்ணி உள்ள இருந்து கொட்டுது. டிஸ்பிளேல உள்ள தண்ணி இறங்கின மாதிரி இப்போதைக்கு தெரியல. ஏதாவது பாட்டு போட்டு பார்ப்போம். தண்ணி தெரிக்குதுங்க. ஏங்க ஒரு மாதிரி கொணன்னு கூட இல்லையேங்க. நல்லா தான் இருக்கு. பஞ்சாயத்து இல்ல. நைஸ். கேமரான்னு வரையில 3 கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா OIS ஓட கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதை தூக்கி அடிச்சுட்டு 5 மெகா பிக்சல் மேக்ரோ. செல்ஃபில வந்து ஒரு பஞ்ச் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து 32 மெகா பிக்சல் இருக்கும். போட்டோஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. இந்த போட்டோஸை பாருங்க, ஓரளவு கலர்ஸ் நல்லா தான் இருக்கு அண்ட் டீடைலிங் நல்லா தான் இருக்கும். மெயின் கேமராவோட போட்டோஸ் எல்லாமே 4K 30 fps உங்களால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைட்லயுமே எடுத்துக்க முடியும். ஆனா அந்த OIS பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறது 1080p 30 fps தான். ஓரளவு அந்த ஸ்டெபிலைசேஷன் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. OIS இருக்கு அப்படின்றதுனால நைட் மோடுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டேபிளா ஓரளவு கிளாரிட்டியா வந்து போட்டோ எடுக்க முடியுது. இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட் மோட்ல எடுத்தது. வேற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. சிங்கிள் டேக், நைட் மோடு, ஃபுட் மோடு, பேனரோமா, சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லாப்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபன் மோடு. இந்த ஃபன் மோடு என்ன அப்படின்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம்ல, ஸ்னாப்சாட்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே டைரக்டா எடுத்து நீங்க அப்லோட் பண்றது அப்படினாலும் அங்கேயே அப்லோட் பண்ணிக்கலாம். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சாம்சங்கோட 2 உருத்தான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஆப்ஜெக்ட் எரேசர். அது எங்க இருந்தோ வந்து கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ இந்த போனுக்கு வந்திருக்கு. பட் இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யூசுவலா ஒரு போட்டோல இருக்க ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நம்மளால எரேஸ் பண்ண முடியும். பட் ஏதாவது ஒரு போட்டோல இருக்க ஷேடோவை கூட ரிமூவ் பண்றதுக்கு இப்போ ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து AI இமேஜ் என்ஹான்சர், அதாவது போட்டோ ரீமாஸ்டர்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தான் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிளாரிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னா இதை யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கும். இதையுமே பாத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் A54ல இருக்க ஃபீச்சர்ஸ். இப்போ A34ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச், அதே AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் தான், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான். குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளாஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, இங்க பிளாஸ்டிக் கொடுத்திருப்பாங்க. இதே பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தவரை Dimensity 1080, இதுக்கு முன்னாடி நிறைய போன்ல பார்த்திருப்போம்ல, இதுல அதே ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமரான்னு வரையில 48 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா இருக்கும், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருப்பாங்க. செல்ஃபி வந்து கம்ப்ளீட்டா இங்க மாறும், 13 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்திருப்பாங்க. கேமரா ஃபீச்சர்ஸும் as usual அதே தான். ஈவன் இதுலயும் OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வர மட்டும் தான் A34 லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ்னு வரையில 2 வேரியன்ட்ல இருக்கு. ஆக்சுவலா 6GB ஒரு பேஸ் வேரியன்ட் வரும்னு நினைச்சேன். பேஸ் வேரியன்ட்டே பாத்தீங்கன்னா 8GB மாத்திட்டாங்க. 8/128, 8/256. இதுல அந்த A54 பாத்தீங்க அப்படின்னா 39,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. A34 பாத்தீங்க அப்படின்னா 33,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்பெக்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா இதுக்கு சாம்சங் என்ன ஓபனா சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் போன் கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்களா, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரீமியம் டிசைன், OS அப்டேட் வந்து கண்டினியூவா வேணும் அப்படின்னு நினைக்கிற சாம்சங் கன்னிகளுக்குலாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு சாம்சங் கன்னியா இருந்தீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தாப்படுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.